So good evening to all. Okay. நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை சால்வ் பண்ணிட்டு நம்ம அப்டேட் கொரி எப்படி பார்க்கலாம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஓரியன்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, எஸ் சார். சொல்லுங்கம்மா. சார் டவுட்டா சார்? சொல்லுங்க. இல்லை சார், நான் இனி தான் சார் ரெடி பண்ணணும். பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கேட்குறேன் சார். இந்த வீக் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால பண்ணுறேன் சார். SQL மட்டும். சரி, ஓகேம்மா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே சார். அதர்ஸ்? கீர்த்தனா? கீர்த்தனா? ஹலோ. ஓகே, ஸோ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ. Okay, done. So, நம்ம ப்ரொசீஜர் அண்ட் வியூ பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் எனி டவுட்ஸ் இருக்கா? ப்ரொசீஜர் அண்ட் வியூஸில் கிளியராக புரிஞ்சுங்களா அது ரெண்டு கான்செப்டும்? சார் ஒரே ஒரு டவுட் சார். சார் இப்போ வந்து 2 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அதில் வந்து இப்போ வந்து ஆர்டர் ஐடி இருக்குல்ல சார். ஒரு டேபிளில் ஆர்டர் ஐடி இருக்குது, இன்னொரு டேபிள் அதுலேயும் வந்து ப்ராடக்ட்டை கஸ்டமர் டேபிள்லேயும் ஆர்டர் ஐடி இருக்குது சார். இப்போது ஒரு டேபிளில் வந்து நான் ஆர்டர் ஐடி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டேபிள்லேயும் ஆட் ஆகுற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமா சார்? ஆக்சுவலாக ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் அப்டேட் கொரி எழுதலாம். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். ஓகே சார். ஃபாரின் கீ என்னன்னா, நம்ம 2 டேபிள லிங்க் பண்ணிடலாம், ஒரு மாஸ்டர் டேபிள் ஒரு சைல்டு டேபிள். ஓகே, ஸோ மாஸ்டர் டேபிள் டேட்டா இருந்தால் மட்டும்தான் சைல்டு டேபிள் வந்து ஃபீட் ஆகும். அந்த மாதிரி பண்ண முடியும். ரெஃபரன்ஸ் கீ போல தானே சார்? ஆமாம். ஓகே சார். அந்த மாதிரி பண்ண முடியும். இந்த ஒரு வே மட்டும் தானே சார்? ஆமாம், இந்த ஒரு வே தான் இருக்கு. அப்புறம் இங்கே அப்டேட் ஆகிறது அந்த இடத்துலையும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம ப்ரொசீஜரில் அப்டேட் கொரி மாதிரி எதாவது எழுதி வச்சுக்கலாம். ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ஓகே சார். எப்பெல்லாம் இங்கே ட்ரிகர்னு சொல்லுவோம். ட்ரிகர்னா என்னன்னா, எங்கே வந்து இன்செர்ட்டோ அப்டேட்டோ ஆர் இந்த மாதிரி டெலீட் ஆகிறப்பெல்லாம் ஒரு ட்ரிகர் ஆகும் உங்களோட டேபிளில். ஸோ அந்த டைமில் SBOன்னு சொல்லுவோம். SBO, DBO ரெண்டு கான்செப்ட் இருக்குது. DBO
டைரக்ட் லிங்க் எஸ்பிஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்கள் அப்டேட் கோரி எழுதி வச்சிட்டிங்கன்னா அது டைரெக்டாக போயிட்டு எப்போ நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ அங்கே போயிட்டு அது அப்டேட் ஆகிடும். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் இப்போ ட்ரை பண்ணிப்பேன். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்த எஸ்கியூஎல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா டெய்லி நம்ம புதுசாக டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் இப்போ ஒரு கிளாஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கனால மேபி ஏதாவது உங்களுக்கு ஒரு லேக் இருக்கலாம், ஆர் டவுட்ஸ் எதாவது இருக்கலாம். நம்ம அது கேட்க முடியாதப்போ அடுத்தடுத்த கிளாஸ் போயிட்டே இருக்கும், தென் அது ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், பார்த்துட்டு தென் அப்டேட் குறிப்பாங்க. இது வரைக்கும் பார்த்து எஸ்கியூஎல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அப்டேட் கொடுப்பாங்க. மகேஸ்வரி அண்ட் பிரியா. சார் நான் எதுவும் ரிவைஸ் பண்ணலிங்க சார், இனிமேல் தாங்க சார் பண்ணணும். டோட்டலாக கன்ஃபியூஸ்டாக தாங்க சார் இருக்கு, கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குங்க சார் இந்த ஒரு எபோ 4 days வரைக்கும். ஹலோ ஒரு நிமிஷம் சார், கேட்குதாங்க சார்? கேட்குதுங்கம்மா. அதாங்க சார், நான் எதுவும் ரிவைஸ் பண்ணலிங்க சார். சரிங்க, பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்குறேங்க சார். கண்டிப்பா. பிரியா சார் எனக்கு ஒரு வீடியோ பண்ணி சார் ஏற்கனவே டிபிஎம்எஸ் பற்றினால கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கனால கொஞ்சம் வராது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு அப்டேட் குறி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக ஒரு அப்டேட் அப்படின்னு என்னன்னா நம்ம நிறைய டைப்ல உங்களால அப்டேட் பண்ண முடியும் உங்களோட எஸ்கியூஎல்ல இருக்க உங்க டேபிளை ஆக்சஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ நிறைய டைப்ஸ் இருக்கு, ஒரு கொரி எழுதுறதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பேசிக்ஸ். ஓகே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பேசிக்ஸ். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட சிலபஸ்ல இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இருக்கு, அண்ட் அது இல்லாமல் நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம்னா ஃபியூச்சர்ல நீங்க டைரக்டா வெப் அப்ளிகேஷனோ இல்லை இங்கே வர்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? ப்ரொசீஜர்னா என்ன, வியூனா என்ன, அண்ட் அப்டேட்னா என்னங்கிறது. ஓகே, ஸோ அப்டேட் வந்துட்டு இனிஷியலா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறப்போ அப்டேட்டோ, இன்செர்ட்டோ, டெலிட்டோ, ட்ராப் இந்த 4 கண்டிஷனுக்கும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸோ அப்டேட்ல நிறைய மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க வேர் கண்டிஷன் கொடுக்காம சம்டைம்ஸ் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் டேபிளும் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களோட என்டையர் டேபிளும் அப்டேட் ஆயிரும். அண்ட் வேர் கண்டிஷன் தப்பா இருக்க பட்சத்துல சம்டைம்ஸ் உங்களோட என்டையர் டேபிளும் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால அப்டேட் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும். அப்டேட் கொடுக்குறப்ப ஒரு தடவைக்கு 2-3 தடவை நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் கொரி போட்டு அதே வேர் கண்டிஷன் கொடுத்து ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்டேட் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்செர்ட் கூட ஏதோ ஒரு ஃபீல்டில் தான் நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரோல தான் போய் இன்செர்ட் ஆகும். ஆனால் அப்டேட் அப்படி இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக்ல ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டையர் டேபிளும் காலி ஆயிடும். என்டையர் டேபிளையும் போய் அப்டேட் ஆயிரும். நம்ம மறுபடியும் அதை ரெட்ரைவ் பண்ணுறது கஷ்டம். சரிங்களா?
அதனால நம்ம அப்டேட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்டேட்கான சின்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன மெத்தட்ஸ்ல அப்டேட்டை வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எல்லா சின்டெக்ஸும் நார்மலான இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் டேபிள். அண்ட் அதே மாதிரி ஒரு டேட்டா எடுக்கிறேன்னா செலக்ட் பண்ணுறேன், என்னென்ன ஃபீல்டை செலக்ட் பண்ணுறேன், எங்கேருந்து செலக்ட் பண்ணுறேன், ஃப்ரம் டேபிள், அவ்வளோ. இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே அப்டேட்லேயும் ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருவீங்க. அண்ட் இங்கே உங்களோட டேபிள் நேம், எந்த டேபிளை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த டேபிள் நேம் கொடுத்துருவீங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் செட், நார்மலாக நம்ம டிக்ளேர்ல செட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இங்கே செட்டுன்னு கொடுத்துட்டு என்ன காலம்ல எந்த வேல்யூவை செட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கொடுக்கும். சரிங்களா? ஸோ காலம் 1 ஈக்குவல் டு வேல்யூ. சரிங்களா? அண்ட் மல்டிபிள் காலம்ஸும் ஒரே ஷார்ட்ல அப்டேட் பண்ண முடியும். எப்படின்னா காலம் 1, காலம் 2 கொடுத்துட்டு தென் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட அப்டேஷன்ஸை ஆட் பண்ணிட்டே போகலாம். சரிங்களா? உங்களோட அப்டேஷன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதை இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்களோட என்டையர் டேபிள்லையும் இந்த 2 வேல்யூ மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு நான் கண்டிஷன் கொடுக்கணும். நீங்கள் வேர் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் யூஸ் பண்ணிட்டு காலம் நேமு ஈக்குவல் டு வேல்யூ. இதுதான் உங்களோட சின்டெக்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுறோம், என்ன டேபிள் அப்டேட், டேபிள் நேம், செட்டு, காலம் வேல்யூ, அப்புறம் வேர் கண்டிஷன். இதுதான் வந்து உங்களோட சின்டெக்ஸ் ஆஃப் அப்டேட்டிங். ஓகே. தென் இது கிளியர் தானுங்களா? ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம இதை டெலீட் பண்ணிட்டு ஒரு 2-3 டாஸ்க் பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு ஸோ சம் டேட்டாஸ் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பேட்ச்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டேட்டாஸவே எடுத்து அதுவே நான் ஒர்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த பேட்ச்ங்கிற டேட்டாபேஸ் இதுல செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ATT. இதில் நமக்கு சம் சர்டைன் வேல்யூ இருக்கு இல்லைங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா 12ங்கிற டேட்டா 11ஆ மாத்துறேன். எங்கெல்லாம் எனக்கு 12 இருக்கோ அங்கெல்லாம் நான் 11ஆ மாத்துறேன். எப்போ நீங்க அப்டேட் பண்ணாலும் அந்த அப்டேட்டுக்கான செலக்ட் கொரிய எடுத்து ரன் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணும். எடுத்தனே அப்டேட் கொரி எழுத வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க உங்களோட அட்டெண்டன்ஸ் டேட்டை மட்டும் மாத்துறீங்க. ஓகே. ஸோ அட்டெண்டன்ஸ் டேட்டை மட்டும் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா இந்த டேட்டா எடுத்துக்கோங்க, வேர் கொடுத்து வேர் அட்டெண்டன்ஸ் டேட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க கரெக்டாக அந்த வேல்யூ மட்டும்தான் வருதா அப்படின்னு. ஓகே. ஸோ அந்த வேல்யூ மட்டும் வந்தா அப்டேட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க கொரியில ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். உங்க கொரியில இருக்க எரரை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரம் வரைக்கும் டெலீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இங்க அப்டேட். ஓகே. ஸோ அப்டேட் நேமு. ஸோ செலக்ட் கொரியா அப்படியே நீங்க அப்டேட் கொரியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குன்னா ஸோ ஃப்ரம் செலக்ட் ஃப்ரம் வரைக்கும் டெலீட் பண்ணிடுங்க. இங்கே அப்டேட் கொடுத்துருங்க. அடுத்து அப்டேட் டேபிள் நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே செட் கொடுக்கணும் இல்லையா? செட் கொடுத்துட்டு ஓகே. இப்போ நம்ம செலக்ட் கொரியல் ரன் பண்ணி பார்த்துட்டோம். இந்த கண்டிஷனுக்கு இங்க இருக்கிற 5 டேட்டா மட்டும்தான் அஃபெக்ட் ஆக போகுது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ செட்டு எந்த காலமை நீங்க அஃபெக்ட் பண்ண போறீங்க? நான் அட்டெண்டன்ஸ் டேட். சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் 12 இருக்கோ அங்கெல்லாம் நான் 13 ஆர்
11 மாத்திரம் 11 மாத்திரம் 13 ஆல்ரெடி நம்ம இருக்கு. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 11_07_2020. நாங்கள் வெறும் 20 இருக்கனால வெறும் 20 மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணனா செக் பண்ணிக்கோங்க 5 rows அஃபெக்டட். ஸோ இது என்ன மீனிங்னா உங்களுக்கு 5 ரோ வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அஃபெக்டட்னா இது இன்செர்ட் ஆயிருக்கா, டெலிட் ஆயிருக்கா, ஆர் அப்டேட் ஆயிருக்கா அதெல்லாம் இங்கே காமிக்காது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 rows வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, நீங்க ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் மீன் பண்ணும். ஓகேங்களா, அண்ட் இப்போ செக் பண்ணிடலாமா? இதை அப்படியே கமாண்ட் லைனை மாத்திடுறேன். மாத்திட்டு ATT. ஸோ என்னோட 12ங்கிற டேட்டு 11 மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களோட அப்டேட் குறி. நீங்க ஈஸியா இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. No, sir. ஸோ நெக்ஸ்ட் இதே அப்டேட் குறியில இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்க நீங்க அட்டெண்டன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அட்டெண்டன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கல. இப்போ ரன் பண்றேன். ஓகே, ஸோ இன்கரெக்ட் சின்டெக்ஸ் நியர்னு வரும், சேம் வரும். ஓகே, நான் இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ATT. ஓகே, ஸோ எனக்கு டேட்டாஸ் இங்கே மாறல அண்ட் இங்கே வேர் கண்டிஷன் இருக்கு. சரியா, இப்போ 2 query இருக்குல்ல. ஸோ நம்ம பண்ற காமனான மிஸ்டேக் என்னன்னு சொல்லிடுறேன். 2 query இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த query மட்டும் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ஷிஃப்ட் ஹோம் கொடுத்து ரன் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் ஹோம் கொடுத்து ரன் பண்ணிடுவோம். என்னாச்சு, 60 rows அஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் வேற கிளாஸ் செலக்ட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ நம்ம பண்ற காமனான மிஸ்டேக் இது. நம்ம வேற கிளாஸ் செலக்ட் பண்ணாம டக்குன்னு இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்றோம். இப்போ 60 rows அஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் என்னோட இங்க வந்து செக் பண்றேன். என்னோட எல்லா வேல்யூமே 11 11 11 11 ஆயிடுச்சு. என்னோட டேட்டாஸ் எல்லாமே மாறிடுச்சு. சரிங்களா, ஸோ இது நம்ம காமனா பண்ற மிஸ்டேக். என்ன பண்ணுவோம், ஓகே இது 2 query இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம queries ரன் பண்றப்போ ஒவ்வொரு விண்டோவை ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் லேசினஸ் பார்த்துட்டு ஒரே விண்டோவில் வந்துட்டு ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானே இங்கே 2 query டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், அடுத்து அப்டேட் பண்ணுமா? ஓகே, ஸோ டேரெக்டாக நான் இங்கே வந்து கிளிக் பண்ண மாட்டேன் சம்டைம்ஸ். ஓகே, ஸோ டேரெக்டாக இங்கே வந்து ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு வேளை ஸ்ட்ரிங்கோட முடிஞ்சிச்சுன்ட்டு ஒரு ஸ்பீடில் ஸ்ட்ரிங் இங்கே இருக்கா, ஸ்ட்ரிங்கோட முடிஞ்சிச்சுன்ட்டு கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துட்டேன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும், ரன் பண்ணிடுவேன். ரன் பண்ணதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், அடுத்த 60 rows அஃபெக்ட் ஆயிடுச்சு, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த வேர் கண்டிஷன் நம்ம செலக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இது நம்மளோட காமனான மிஸ்டேக். ஓகே, இது நம்மளோட காமனான மிஸ்டேக். சரிங்களா, அடுத்து இப்போ என்னாச்சு, நம்மளோட 60 rows அஃபெக்ட் ஆயிடுச்சு அண்ட் இது நம்மளால எடுக்க முடியாது. ஸோ நிறைய கம்பெனிஸ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு மினிட் ஒன்ஸ் வந்துட்டு பேக்கப் ஆகிட்டே இருக்கும், உங்களோட டேட்டா பேசஸ் எல்லாமே பேக்கப் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ பேக்கப் ஆட்டோமேட்டிக் பேக்கப் எப்படி பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ உங்களோட டேட்டாஸ் எல்லாமே டேட்டா பேசஸாக பேக்கப் ஆகி ஒரு பக்கம் சேவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா,
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ நடந்துச்சுன்னா டக்குன்னு டேட்டா பேஸை அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க, அங்கே இருக்கிற டேபிள்ஸை அப்படியே இங்கே இது பண்ணிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா. சம்டைம்ஸ் அப்படி பேக்கப் ஆகலை, ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நம்ம மாட்டணும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த அப்டேட் கொரியை மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக ரன் பண்ணணும். இன்செட் பிரச்சனை இல்லை, டெலீட்டு அப்டேட்டு ட்ராப் இந்த 3 கொரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். சரிங்களா. டெலீட்டு அப்டேட்டு ட்ராப் இது 3ஐயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த பேட்ச் 8:30 PM என்னென்ன டேபிள் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ எனக்கு இன்க்ரீடியன்ஸ் மெயின் டிஷ் ATT மொத்தம் 3 டேபிள் இருக்கு. சரிங்களா. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம செலக்ட் இன்டூ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தல. செலக்ட் இன்டூ என்ன எதுக்கு யூஸ் ஆகுது, உங்களோட டேபிளை அப்படியே இன்னொரு காப்பி பண்றது. ஒரு டேபிளை காப்பி பண்ணி இன்னொரு டேட்டா பேஸ்லயோ அதே டேட்டா பேஸ்லயோ வேற நேம்ல ஃபீட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. லைக் சேவஸ் கான்செப்ட் மாதிரி. இங்க என்ன பண்ண போறோம்னா, 2 வேல்யூவை காமனா வச்சுட்டு, ஓகேங்களா, ஒரு 2 வேல்யூவை காமனா வச்சுட்டு அந்த வேல்யூவை லிங்க் பண்ணி இதோட வேல்யூவை அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்டேட் கொரி. ஸோ எப்படின்னா, ஒரு 2 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் இருக்கு. சரியா. ஸோ 2 டேபிள்ல வேற வேற வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்க டேபிளை நான் லெஃப்ட் ஜாயின் அப்டேட்ல லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணி இந்த டேபிள்ல இருந்து அந்த டேபிளுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஓகே, அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். தென் அதுக்கு முன்னாடி, ஸோ இங்க நீங்க ஏடிடி பாஸ் பண்றீங்க இல்லையா. ஸோ ஏடிடி பாஸ் பண்ணாம நம்ம இதோட அலைஸ் நேம் பாஸ் பண்ணணும். அதை எப்படி பண்றதுங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, இங்க அப்டேட் கொடுக்குறீங்களா. ஸோ இங்க ஏ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு செட்டுக்கு அப்புறம் ஃப்ரம் ATT. சரிங்களா. ஸோ ஏ ஃப்ரம் ATT இங்கே ஒரு ஏ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதுவும் உங்களோட ப்ரீவியஸ் கொரியும் சேம். புரியுதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனி டவுட்ஸ் இருக்கு அதில்? யாராவது கிளியரா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எஸ் சார். ஏடிடி டேபிளை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணுறோம் சார். அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் டேட் வந்து 11/7/20 இருக்கிறத வி அப்டேட்டட் அஸ் 11/7/20 அப்டேட் பண்ணுறோம் சார். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்டேட் ஏ. சூப்பருங்க. இந்த மெயின் கான்செப்ட் இந்த டேபிள் நான் இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஏடிடியை நம்ம ஒரு நேம் வச்சிட்டோம். சரிங்களா. ஏடிடியை ஏங்கிற நேம்ல வச்சிட்டோம். அண்ட் இங்கே நான் இது வந்து நம்ம ஜாயினுக்கான முன்னாடி ஸ்டெப், ஜாயின் பண்ண போகிறதுக்கான முன்னாடி ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ அப்டேட் ஏ கொடுத்துட்டேன். செட்டு வேல்யூ அப்டேட் ஏங்கிறது இங்கே என்ன, டேபிள். சரிங்களா. ஏங்கிறது இங்கே டேபிள். நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்டேட் ஏ கொடுத்துட்டோம். செட்டு அட்டெண்டன்ஸ் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரம் கொடுத்து நம்மளோட டேபிளை கொடுத்து அதுக்கு ஏன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அடுத்து வேர் அட்டெண்டன்ஸ் டேட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் அப்டேட் கோயில் என்ன பார்த்துருப்போம்னா, நீங்க ரைட் பண்றேன் அப்டேட், உங்களோட டேபிள் நேமை டைரக்டா போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் இந்த செட் இருக்கு இல்லையா, இந்த செட்டை அப்படியே இங்க போடுவீங்க. தென் நீங்க உங்களோட வேர் கிளாஸ். ஓகே, ஸோ இது உங்களோட
ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் அப்டேட் query. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் அப்டேட் டேபிள் set attendance date and where attendance date equal to some date. ஓகே, ஸோ இது நம்ம டைரக்டா கொடுத்தாச்சு. இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா டேபிளுக்கு ஒரு நேம் வச்சிட்டோம், அந்த நேம் எடுத்து நம்ம அப்டேட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம இங்க வேல்யூ கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்க நம்மளால சில வேல்யூஸை மாற்ற முடியும், ஜாயின் யூஸ் பண்ணியோ. ஸோ நான் 2-3 டேபிளில் ஜாயின் பண்ணி அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை இங்கே ஃபீட் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, நம்ம இங்கே இன்கிரீடியன்ட்ஸுங்கிற டேபிள் இருக்கு, இன்கிரீடியன்ட்ஸுங்கிற டேபிளை ரெஃபரன்ஸை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல இருக்கிற இன்கிரீடியன்ட்டோட நேம் எல்லாத்தையும் நேம் இல்லைன்னா குவான்டிட்டி, சரிங்களா, குவான்டிட்டி இல்லைன்னா நேம் ஏதோ ஒரு வேல்யூவை நல்லா மாத்திடலாம். ஓகே, நல்லா கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுட்டுங்கிற டேட்டாபேஸ்ல ஆல்ரெடி எனக்கு இந்த இன்கிரீடியன்ட் அப்படிங்கிற டேபிள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்றது யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கேளுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுனா தான் நம்ம அப்டேட்டை வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கேயும் எனக்கு இன்கிரீடியன்ட்டுக்குள்ள டேபிள் இருக்கு, இங்கேயும் இன்கிரீடியன்ட்டுக்குள்ள டேபிள். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் select star from. ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கு, இன்னொரு டேட்டாபேஸ்ல நான் அப்டேட் பண்ண போறேன். அது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், டேட்டாபேஸோட நேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேட்ச் 8:30 PM இருக்க இன்கிரீடியன்ட்ஸ், அதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஷ் நம்பர் வந்து யூனிக், சரிங்களா, டிஷ் நம்பர் வந்து யூனிக். இதுல ஏதோ ஒரு காலமை நல் பண்ணிடும். ஓகே, ஏதோ ஒரு காலமை நல் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த குவான்டிட்டி இன் கிராம்ஸையும் குவான்டிட்டி இன் கேஜியும் ஃபுல்லா நல் பண்ண போறோம். நல்லுனா எம்டி வேல்யூ பண்ண போறோம். சரிங்களா, எம்டி வேல்யூ இந்த 2 காலமையும் பண்ண போறோம். பண்ணிட்டு select star from foodie, இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ங்கிற டேபிள. ஸோ எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும்னா ஃபுட்டிங்கிற டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டு அப்புறம் .dbo கொடுத்துட்டு அண்ட் தென் உங்களோட டேபிள் நேம் இன்கிரீடியன்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா இந்த இதுலயும் நமக்கு குவான்டிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இது 2 ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், இங்கேயும் இன்கிரீடியன்ட் டேபிள், அதுவும் அதே சேம் இங்கேயும் இன்கிரீடியன்ட் டேபிள். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே காலம் ஒரே வேல்யூ. அன்னைக்கு நம்ம எடுத்து பண்ணணும் இல்லையா? ஸோ ஜாயின் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணோம் இல்லையா? நம்ம ஃபுட் குவான்டிட்டி கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு query ரன் பண்ணோம், யாருக்குங்களா? அந்த query ரன் பண்ணுறதுக்காக இது உங்களோட டேட்டாபேஸ் பேட்ச் 8:30 PMங்கிற உங்களோட டேட்டாபேஸில் நம்ம இந்த இன்கிரீடியன்ட்டை ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம ஃபீட் பண்ணோம் இந்த டேட்டாவை. ஓகேங்களா? ஸோ அதனால இது 2 டேட்டாவுமே சேம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஏதோ ஒரு டேபிளை எடுத்து இருக்கிற காலம்ஸ்லாம் நல் பண்ணிட்டு இங்கே இருக்கிற இந்த இன்கிரீடியன்ட் காலத்தையும் இங்கே இருக்கிற இந்த இன்கிரீடியன்ட் காலத்தையும் மேட்ச் பண்ணி இந்த குவான்டிட்டி இன் கிராம்ஸையும் இந்த குவான்டிட்டி இன் கேஜியும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல அதுக்கு நம்மளோட டேட்டாபேஸ்ல இருக்க இன்கிரீடியன்ட் அப்படிங்கிற டேபிள்ல இருக்க குவான்டிட்டி இன் கிராம்ஸையும் குவான்டிட்டி இன் கேஜியும் நல் பண்ணணும். ஓகே, சிம்பிள். இங்க நீங்க வேற கிளாஸ் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லா வேல்யூஸையும் நம்ம நல் பண்ண போறோம். அதனால அப்டேட் இன்கிரீடியன்ட்ஸ் செட் qty grams equal to ஜஸ்ட் நல்லுன்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ நல்லுன்னு மட்டும் டைப் பண்ணிட்டு கமா நல்லுனா எம்டி வேல்யூ. ஸோ குவான்டிட்டி இன் கேஜி ஈக்குவல் டு நல்லு. ரன் பண்றேன். எனக்கு
27 ரோஸ் இருக்கு, எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. கீழே பாருங்க எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் செக் பண்றேன் என்னோட டேபிள. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்கிரீடியன்ஸ். ஓகே, ஸோ இங்க பாருங்க குவான்டிட்டி இன் கிராம்ஸும் நல்லு, குவான்டிட்டி இன் கேஜியும் நல்லு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம அப்டேட் வந்து எழுதினாலும் அதுக்கு முன்னாடி அந்த அப்டேட் குறைய நம்ம செலக்ட்ல எழுதி செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்துட்றேன், ரைட்? இன்கிரீடியன்ஸ் ஏ நேம் வச்சுக்கிறேன். அடுத்து இங்க லெஃப்ட் ஜாயின் ஆர் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணலாம். இன்னர் ஜாயின். இங்க உங்களோட ஃபுட்டிங்கிற டேட்டாபேஸ்ல இருக்க இன்கிரீடியன்ட் டேபிள் ஃபுட்டிங், கீழே டேட்டாபேஸ் நேம் வருது அண்ட் டாட் டிபிஓ அண்ட் டாட் இன்கிரீடியன்ஸ். தட்ஸ் ஆல். இதை பின்னு வச்சுக்கிறேன். ஆன் a dot ingredients equal to b dot ingredients. சரிங்களா? நீங்க ஐடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுலயும் சேம் ஐடி தான் இருக்கு. நீங்க ஐடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்றேன். ஆர் நான் ரெண்டு காலமா கண்டிஷனா கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கொடுத்துக்க முடியும். இங்க அன் கொடுத்துட்டு a dot ingredients id equal to d dot ingredients id. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ingredients equal to ingredients அந்த கோகோனட் ஆயில் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அட் த சேம் டைம் a dot ingredient equal to b dot ingredient id, ரெண்டு ingredient ஐடியும் சேமா இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணிடலாமா? யா, சரி, எனக்கு 27 வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. சரிங்களா? இங்க நமக்கான வேல்யூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இன்கிரீடியன்ஸ். ஓகே, ஸோ இன்கிரீடியன்ஸ் இது ஏ டாட், ஏன்னா ரெண்டுலையுமே சேம் காலம் இருக்கு, அதனால ஏ டாட் இன்கிரீடியன்ட் கமா பி டாட் இன்கிரீடியன்ட், அதே மாதிரி கமா ஏ டாட் QTY குவான்டிட்டி இன் கிராம்ஸ் கமா பி டாட் QTY grams comma a dot qt. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்கன்னா உங்களோட காலம்ஸ் வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற இன்னர் ஜாயின் வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் கரெக்டாக இருக்காங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் தப்பாக நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னா கம்பெனியோட என்டையர் ப்ராசஸும் காலி. ஓகே, அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். a டாட் குவான்டிட்டி இன் கேஜி கமா b dot quantity in kg. ஓகே, நான் இதுக்கெல்லாம் நேம் வச்சுக்கிறேன் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. ஓகே, லைக் b கொடுத்துக்கிறீங்க, இல்ல நேம் கூட வேணும், நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இன்கிரீடியன்ட் ஐடி ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரெண்டு இன்கிரீடியன்ட் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் b டாட் இன்கிரீடியன்ட் ஐடி கொடுத்துருக்கேன் இங்க கமா b டாட் இன்கிரீடியன்ட்ஸ், அதே மாதிரி கமா a டாட் இன்கிரீடியன்ட்ஸ் ஐடி. ஓகே, ஸோ நவ் யூ கேன் சி. ஸோ இது b ஓட இன்கிரீடியன்ட், இது a ஓட இன்கிரீடியன்ட், ரெண்டு சேமா இருக்குங்களா? ஓகே, கரெக்ட். இன்கிரீடியன்ட் ஐடி இன்கிரீடியன்ட் ஐடி ரெண்டுமே சேமா இருக்கா? ஓகே, ஏன்னா நம்ம இது ரெண்டையும் தான் நம்ம மேட்ச் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ ஓகே, ப்ராப்ளம் இல்லை. டன். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா குவான்டிட்டி இன் கிராம்ஸ் நல்லா இருக்கு அண்ட் குவான்டிட்டி இன் கிராம்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஓகே, இங்க ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே பியோட, பிங்கிறது எங்க இருந்து எடுத்திருக்கோம், ஃபுட்டு அப்படிங்கிற டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஏங்கிறது நம்மளோட நல் கரெக்ட். ஓகே, அதே மாதிரி கேஜியும் இங்க நல்லு அண்ட் இங்க ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அப்டேட் பண்ண போறோம். நம்மளோட செலக்ட் குறை கரெக்டா ரன் ஆகும். ஓகே, இங்க இப்போ இந்த ஃப்ரம் இதுல இருந்து செலக்ட் வரைக்குமான எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். சரிங்களா? இங்க அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் நீங்க எதை அப்டேட் பண்ண போறீங்க? ஏ டேபிள் தானே அப்டேட் பண்ண போறீங்க. ஏ டேபிள் தான் உங்க டேட்டாபேஸ்ல இருக்கிற இன்கிரீடியன்ட் டேபிள், பிங்கிறது ஃபுட்டிங்கிற டேட்டாபேஸ்ல இருக்கிற இன்கிரீடியன்ட் டேபிள். ஓகே, ஸோ இப்போ ஏ கொடுத்துருங்க. ஏ கொடுத்துட்டு செட் என்னென்னத்தை நீங்க செட் பண்ண போறீங்க.
ஸோ ஏல இருக்கிற குவான்டிட்டி இன் கிராம்ஸையும் பியில் இருக்க குவான்டிட்டி இன் கிராம்ஸையும் மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி ஏல இருக்க குவான்டிட்டி இன் கேஜியும் பியில் இருக்க குவான்டிட்டி இன் கேஜியும் மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஏ டாட் குவான்டிட்டி இன் கிராம்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எப்பயுமே இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த காலமை நீங்க அப்டேட் பண்றீங்களோ அந்த காலம் எப்பயுமே உங்களோட லெஃப்ட் சைடு இருக்கும். சரிங்களா? ஸோ வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுவீங்க? லெஃப்ட் சைடில் உங்களோட வேரியபிள், ரைட் சைடு உங்களோட வேல்யூ. கரெக்டுங்களா? அதே கான்செப்ட் தான். எந்த வேல்யூக்கு நீங்க அப்டேட் பண்றீங்களோ அது லெஃப்ட் சைடு இருக்கணும், வேல்யூ வந்து ரைட் சைடு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏக்கு தான் நான் அப்டேட் பண்ண போறேன், அதனால லெஃப்ட் சைடு வந்து வச்சுக்கிட்டேன். அண்ட் எந்த வேல்யூ நான் அப்டேட் பண்ண போறேன்னா பியில் இருக்க குவான்டிட்டி இன் கிராம்ஸ். ஓகேங்களா? கமா அதே மாதிரி ஏ டாட் குவான்டிட்டி இன் கேஜி ஈக்குவல் டு பி டாட் குவான்டிட்டி இன் கேஜி. சரிங்களா? நம்ம இப்போ query எழுதியாச்சு. ஓகே, இந்த query-யை நம்ம டீசெண்டா கொஞ்சம் ஈஸியா புரியுற லென்த்தா இருக்கனால கொஞ்சம் கஷ்டம் இருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் டீசெண்டா ஃபார்மேட் மட்டும் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை கூட நம்ம கீழே கொடுத்துக்கலாம். யா, ஸோ அப்டேட் ஏ செட் ஏ டாட் குவான்டிட்டி இன் கிராம்ஸ் ஈக்குவல் டு பி டாட் குவான்டிட்டி இன் கிராம்ஸ். அதே மாதிரி ஏ டாட் குவான்டிட்டி இன் கேஜி ஈக்குவல் டு பி டாட் குவான்டிட்டி இன் கேஜி. ஓகே, ஸோ ஃப்ரம் எங்க இருந்து இன்கிரீடியன்ஸ் ஏ. ஓகே, அடுத்து இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின் என்ன பண்றோம்? டி டிபிஓ இன்கிரீடியன்ட், அது பி. ஓகே, ஸோ இன்னர் ஜாயினோட கனெக்ஷன் என்ன கொடுக்குறோம்? ஏ டாட் இன்கிரீடியன்ஸ் ஈக்குவல் டு பி டாட் இன்கிரீடியன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஏ டாட் இன்கிரீடியன்ட் ஐடி ஈக்குவல் டு பி டாட் இன்கிரீடியன்ட் ஐடி. முடிச்சுங்களா? இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ 27 ரோஸ் வந்து அஃபெக்டட். ஓகே, நான் இதை செலக்ட் பண்ணி அப்படியே ஹைட் பண்றேன். ஓகே, ஆர் இந்த query நமக்கு இனி வேணும்னா காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் வேற விண்டோவில். அண்ட் நான் இதை அப்படியே கண்ட்ரோல் செட் கொடுத்து நம்மளோட செலக்ட் query எங்கே வந்துச்சோ அந்த செலக்ட் query கொடுத்துருக்கேன். ஓகே, கண்ட்ரோல் செட் இங்கே இன்கிரீடியன்ஸ் ஐடி. ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? நம்ம செலக்ட் query-ல எல்லாமே மேட்சாக இருக்குங்களா? எல்லா குவான்டிட்டி இன் கிராம்ஸும் கேஜிஸும் அப்டேட் ஆயிடுச்சுங்களா? எல்லா வேல்யூஸும் மேட்சாக இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களால் அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் query யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, ரெண்டு காலமும் ஈக்குவலாக இருக்கா? இந்த குவான்டிட்டி இன் கிராம்ஸ் வந்து ஏ ஓடுது, இந்த குவான்டிட்டி இன் கிராம்ஸ் பி ஓடுது. அண்ட் இது ஏ ஓடுது, இது பி ஓடுது. ஓகே, ஸோ நமக்கு வேல்யூஸ் ஒரு செகண்ட்ல எல்லா டேபிளையும் இருக்கிற வேல்யூஸை அப்டேட் பண்ணிட்டோம், மால் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லாமல். ஓகே, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண query இங்கே இருக்கு. சரிங்களா? இது நம்ம யூஸ் பண்ண query. எனி டவுட்? No sir. Yeah. You want this query na நான் ஷேர் பண்றேன், இல்ல நீங்களா ட்ரை பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. அதர்ஸ் இந்த அப்டேஷன் புரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு, இந்த மாதிரி நீங்க எத்தனை லிங்க் வேணா லிங்க் பண்ணி ஒரு டேபிளை வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஒரு டேபிள் இருக்க வேல்யூவை அப்டேட்டும் பண்ண முடியும், கிரியேட்டும் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க பேசுனீங்கன்னா மட்டும்தான் எனக்கு உங்கள்கிட்ட என்ன டவுட் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். புரியல சார் புரிஞ்சுங்க சார். இப்போ ஏ பி மட்டும் ஏ டாட் குவான்டிட்டி இன் கிராம்ஸ் ஈக்குவல் டு பி டாட் கொடுத்துருக்கீங்க சார்.
இப்போ எனக்கு CU வேணும் அப்படின்னா அங்க ஈக்குவல் டு C டாட் மூணுமே கொடுக்கணுமான்னு கேக்குறேன். சீனா எந்த கான்செப்ட்ல கேக்குறீங்க? சார் இப்போ வேற டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் சார், அப்போ அங்க சீன் கொடுக்கணுமான்னு கேக்குறேங்க சார். அந்த வேல்யூ நான் இது கூட மேட்ச் பண்ண போறேன் இல்லையா நீங்க கேக்குறது? ஆமாங்க சார். ஆமா. அப்போ நீங்க இன்னொரு ஜாயின் கொடுத்து வேற டேட்டாபேஸ் கொடுத்து சீன் கொடுத்துக்கலாம். நீங்க டேட்டாபேஸ் வேற டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரே டேட்டாபேஸ்ல இருந்து கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே சார். அண்ட் அதே மாதிரி இங்க பில வந்துட்டு கேசஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இஃப் கிளாஸ், அந்த மாதிரி கேசஸ் யூஸ் பண்ணி இப்போ சம் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீ ஏல இருந்து வேல்யூ எடுத்துக்கோ, அதே மாதிரி சம் கண்டிஷன் இருந்துச்சுன்னா சில இருந்து வேல்யூ எடுத்துக்கோங்கிற மாதிரி நம்ம கொடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? எஸ் சார், புரிஞ்சுங்க சார். ஓகே, அப்டேட் கூறி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன், சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஆக்டிவிட்டி மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா நம்ம இப்போ கொரியில ரன் பண்ணிட்டு இருக்கோம், நான் பைத்தான்ல கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பைத்தான்ல கனெக்ட் பண்றப்போ அண்ட் கொரியர்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இங்கே நமக்கு ஒர்க் லோடு அதிகமாகும். ப்ராசஸ் ரெக்வஸ்ட் வரும், நமக்கு அதுக்கு ரெக்வஸ்ட்டுங்கிறது அங்கேருந்து நம்ம பைத்தான்லேருந்து இங்கே டேட்டாஸ் ஏதாவது கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே ரெக்வஸ்ட் வரும். அப்புறம் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? சம்டைம்ஸ் என்னன்னா டெட்லாக் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. டெட்லாக் அப்படின்னா என்னன்னா, ஸோ அந்த கொரி ரொம்ப பெருசாக இருக்கும், இல்லைன்னா அந்த கொரி எடுக்கிற டேட்டாஸ் அதிகமாக இருக்கும். இப்போ 1 lakh டேட்டா 2 lakh டேட்டாலாம் எடுத்தோம்னா அதே டைமில் 4-5 ரிக்வஸ்ட் வர்றப்போ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் உங்களோட எஸ்கியூஎல் டெட்லாக் ஆகி ஹேங் ஆகி நின்று, சரிங்களா? அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்டிவிட்டி மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆக்டிவிட்டி மானிட்டர்ல உங்க இதுல என்னென்ன queries ரன் ஆயிட்டு இருக்கு, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வருது, இப்போ வெப் அப்ளிகேஷன்ல இருந்து ரிக்வெஸ்ட் வருதா, இல்ல உங்களோட லோக்கல் பைத்தான்ல இருந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வருதா, அது எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த ஐக்கன் தான் ஆக்டிவிட்டி மானிட்டர்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி நீங்க சிபியூக்கு டாஸ்க் மேனேஜர்ல ஆக்டிவிட்டி மானிட்டர் பாக்குறீங்க, அதே மாதிரி தான் இங்க எஸ்கியூஎலுக்கு உங்களால ஆக்டிவிட்டி மானிட்டர் பார்க்க முடியும். ஓகே, ஸோ என்ன பேஸ், எவ்வளோ ரிக்வஸ்ட் வருது, எவ்வளோ அவுட் கோயிங் போகுது, என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆக்டிவிட்டி மானிட்டர் லோட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ரிசோர்ஸ் வெயிட்டிங்னா வெளியே இருந்து ரிக்வஸ்ட் வந்து எவ்வளோ வெயிட்ல இருக்குன்னு அர்த்தம், அண்ட் டேட்டா ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, ஸோ அதே மாதிரி ரீசெண்ட் கொரிஸ் எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக வரும். ஓகே, ஒரு 2 minutes இது லோட் ஆகிட்டு இருக்கு. யா, ஸோ இங்கே தெரியுதுங்களா, நான் கர்சர் வச்சிருக்க இடத்துல ஒரு க்ரீன் கலர்ல அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் உங்களோட ஆக்டிவிட்டி ஸ்க்ரீன். ஓகே, ப்ராசஸ் ஆஃப் வந்து 17% வந்து இங்கே ப்ராசஸ் இருக்கு, சரிங்களா? 17% ப்ராசஸ் இருக்கு. இது நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஓகே, ஸோ என்னென்ன வேல்யூஸ் இங்கே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே, ஜஸ்ட் இது லோட் ஆகிட்டு இருக்கு. யா, இப்போ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இங்கே ஒரு கர்வ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு, பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இங்கே கர்வ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. சரி, இது எல்லாமே என்னன்னா நான் பண்ண ப்ராசஸ், இது எல்லாமே நான் பண்ண ப்ராசஸ். அண்ட் இங்கே எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது என்ன ஏதுங்கிறது இங்கே வந்து தெரியணும். ஓகே, அப்புறம் இங்கே பாருங்க மெமரி எவ்வளோ எடுத்துட்டு இருக்கு, ரிசோர்ஸ் வெயிட்டிங்ஸில் மெமரி எவ்வளோ எடுத்துட்டு இருக்கு, பஃபர் எவ்வளோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இங்கே மொத்தமே எனக்கு 17 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னோட சர்வர்ல இருந்து வர்றது. ஓகேங்களா,
மாஸ்டரு, அப்புறம் பிஆர்எஸ் நம்ம யூஸ் பண்ணது, ஃபுட்டிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது, பேட்ச், நம்மளோட டேபிள். ஓகே, இது கொஞ்சம் பெருசு பண்ணால் இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது டெம்ப் ஃபைலு. ஓகே, எல்லா டேட்டாவுமே இங்கே வரும். ஓகே, ஸோ ஏதாவது ஹேங் ஆச்சுன்னா இங்கே வந்து டெட்லாக் அப்படின்னு வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி கில் ப்ராசஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ டெட்லாக்னு ஏதாவது வந்து உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகுது அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் கில் ப்ராசஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து அந்த டெட்லாக் வந்து கட் ஆகிடும். டெட்லாக்னா என்னன்னா ரொம்ப ஓவர்லோட் ஆகி ரன் ஆகுறதா டெட்லாக். சரிங்களா? ஸோ இங்கே மெமரி அந்த டீட்டெயிலாம் வந்துடும். இதில் என்னென்ன ஐஓ போயிட்டு இருக்கு, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறது, அண்ட் ரீசெண்ட் கொரிஸ். எக்ஸ்பென்சிவ் கொரிஸ்னா நம்ம அதிகமான ரொம்ப பெரிய கொரி எழுதி ரன் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் கொரின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆக்டிவ்ல இருக்கிற கொரிஸ். ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணுறப்போ இந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராசஸர் நீங்கள் அப்படியே இந்த கர்வ் வந்து வந்துருக்கு தெரியுதுங்களா? இங்கே டெட்லாக்னு வந்தால் மட்டும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எந்த ப்ராசஸ்க்கு டெட்லாக் வருதோ, இப்போ இங்கே டெம்ப் டிபி இருக்கு இல்லையா, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி கில் ப்ராசஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது போயிடும். ஓகே, ஸோ அது வந்து கட் ஆயிடும். ஓகே, அண்ட் ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு உங்களால ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு உட்காந்தீங்கன்னா 2 hours உங்களால ப்ராஜெக்டை முடிக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த அளவு ஸ்டடி பண்ணிட்டோம். ஆனால் அதே மாதிரி நீங்களும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகிட்டு வரீங்க. ஓகே, ஸோ நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 2 hours உங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். ஹாப்பி சண்டே. ஓகே சார். தேங்க்யூ சார். Yeah. Thank you.